Hi friends, welcome back to Mother Lifestyle channel. என் பேரு சுதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியான மெத்தட்ல எந்த ஒரு பொருளும் அரைச்சு சேர்க்காம சுவையான மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். உள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணி அதுல ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல ஷோ ஆகும். மீன் குழம்பு பண்றதுக்கு இன்னைக்கு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். அதுல ஒரு குழிக்கரண்டி அளவு மர செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 3/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் சேர்க்கும் போது மீன் குழம்பு சுவையாம இருக்கும், அதே சமயம் குளிர்ச்சியும் கூட. அடுத்ததா 20 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததா கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணும். ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு வதங்கினதும் அடுத்ததா தக்காளி சேர்த்துக்கலாம். பழுத்த தக்காளியா மீடியம் சைஸ்ல 5 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததும் தக்காளியை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக குழம்புக்கு தக்காளி சேர்க்குற அளவை விட மீன் குழம்புக்கு 2 பழம் தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புளி எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவை விட தக்காளியோட டேஸ்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா குழம்போட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தக்காளி கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மூடி போட்டு தக்காளியை நல்லா கொலைய வேக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா மசிய வேகணும். 2 நிமிஷம் தக்காளி நல்லா வேகட்டும். நம்ம புளி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி பண்றதுக்கு முன்னாடியே புளியை ஊற வச்சுக்கணும். ஒரு பெரிய எலும்புச்சம்பளம் அளவில் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அந்த புளி தண்ணி கூடயே இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு நான் எப்போதுமே வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா பொடி தான் சேர்த்துருக்கேன். அந்த மசாலா பொடியோட லிங்க் உங்களுக்கு மேலே கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா ஒன்று போதும். எல்லா குழம்புக்கும் நான் இந்த மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நான்வெஜ் வெஜ் எதுவாக இருந்தாலும் இந்த மசாலா தான் சேர்த்துக்கிருவேன். குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு மசாலா தூள் சேர்த்ததும் புளி கூட நல்லா கரைச்சிக்கணும். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட நல்லா இதை கரைச்சி வச்சுக்கோங்க புளி கூட. இப்போ நம்ம மசாலா கரைச்சி வைக்கிற டைமுக்குள்ளே தக்காளி நல்லா மசிய வெந்திருக்கும். மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்க, தக்காளி இப்போ நல்லா குலைவா வெந்துருச்சு. தக்காளியை நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சிருந்தோம்ல குழம்பு மசாலா தூள் சேர்த்து அந்த தண்ணியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் குழம்பு, அதனால நான் இன்னொரு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு குழம்பை மூடி போட்டு வச்சிடலாம். ஃபுல்லாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணாதீங்க. கொஞ்சமாக கேப் விட்டுட்டு குழம்புல மூடி போட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நம்ம மசாலா சேர்த்துருந்த பச்சை வாசம்லாம் போகும். அடுத்ததாக குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா 10 நிமிஷம் கழிச்சு நம்ம மீன்லாம் சேர்த்துக்கலாம். குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே மீனை சுத்தம் பண்ண கையோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஊற வச்சிருங்க. இந்த மாதிரி மீனை சுத்தம் பண்ணி மசாலா தடவி ஊற வச்சு குழம்புல சேர்க்கும் போது கவுல் ஸ்மெல் எதுவும் இருக்காது. அதே மாதிரி மசாலாவும் நல்ல மீன் கூட நல்லா ஊறி இருக்கும். குழம்பு ரெடி பண்ண உடனே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதே சமயம் குழம்புல மீன் உடையாம இருக்கிறதுக்கு நான் சொல்ற இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. மீனோட தலை பீஸ் இருந்ததுன்னா அதை சென்டர்ல சேர்த்துட்டு மற்ற பீஸ் எல்லாம் சுத்தி சேர்த்துக்கோங்க. மீன் உடையாம இருக்கும். மீன் சேர்த்ததும் மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல 10 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணிக்கோங்க. மீன் கரெக்டா வெந்திருக்கும், உடையாமையும் வரும். நான் சொன்ன இந்த மெத்தட்ல நீங்களும் சுவையான மீன் குழம்பு மணக்க மணக்க உங்க வீட்லயும் ரெடி பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.